நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லில் தொடர்ச்சியாக டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரேஷியோனாலே நம்ம ஸ்கூலில் லைட்டாக கேள்விப்பட்டிருப்போம், சில இதை பார்க்கவும் செஞ்சுருப்போம். விகிதாச்சாரம், அப்போ அந்த ரேஷியோவில் வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் கொடுத்துருக்காங்க, இஃப் A:B = 5:9 and B:C = 4:7 find A:B:C. இதை வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு பாருங்கள், கொடுத்துருக்க டேட்டாவில் இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க கேட்டிருக்க டேட்டாவை கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்கிறத பாருங்கள், A:B B:C. அப்போ எந்த இது காமனாக இருக்குது? இந்த பிங்கிறது வந்து காமனாக இருக்குது. பொதுவாக அந்த கணக்கை செய்யும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி செய்வீங்க அப்படின்னா, A:B, அப்போ A = 5, B = 9 அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு C = இந்த 7. அப்போ வந்து ஆன்சர் வந்து இருக்கிறது 5:9:7 அப்படின்ற மாதிரி எழுதுறீங்க. அதை அப்படி செய்யக்கூடாது, அது டோட்டலாக வாங்கு. நம்ம A:B அப்படின்றது வந்து A = 5 இப்படிலாம் எடுக்கவே கூடாது, அது டோட்டலாக வாங்கு. அப்போ பாருங்கள், இந்த ரெண்டு டேட்டாலையும் எது காமனாக இருக்குன்னா இந்த பிங்கிற பிளேஸு காமனாக இருக்குது. அந்த பிங்கிற பிளேஸ்க்கு ஈக்குவலாக என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். இங்கே 5 இருக்கு, இங்கே 9 இருக்குது. பிங்கிறதுக்கு ஈக்குவலாக 9 இருக்குது. இங்கே பிங்கிறதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? A:B இதில் பியும், B:C இதில் பியும் ரெண்டும் காமனாக இருக்குது. அப்போ இந்த பி இருக்கிற பிளேஸில் இங்கிட்டு இருக்கிறதுல 9 இருக்குது. இந்த பி இருக்கிற பிளேஸில் இங்கிட்டு இருக்கிறதுல 4 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, டேக் LCM அந்த ரெண்டு நம்பருக்கும் LCM எடுங்க. என்ன ஆகணும்? 9,4 இதுக்கு LCM எடுக்கிறோம். 9,4க்கு LCM எடுத்தா காமன் ஃபேக்டர்ஸே கிடையாது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுறதுல 36. சரி, இப்போ அடுத்த கேள்வி வரும், சார் எதுக்கு சார் LCM எடுக்கணும்? எதுக்காக, என்ன பர்பஸ்க்காண்டி LCM எடுக்கணும்? நல்லா பாருங்க, எனக்கு காமனாக இருக்கிறது இந்த பிளேஸ் தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பிங்கிற நம்பரை நான் காமன் ஆக்கணும். காமன் ஆக்கினேன்னா எனக்கு கணக்கு முடிஞ்சிடும், ஈஸியாக நான் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ வந்து இந்த பிங்கிற பிளேஸை காமன் ஆக்குறதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், LCM எடுக்கிறேன். LCM எடுத்ததில் 36 வந்துச்சு. அப்போ இந்த 9 வந்து நான் என்னவா மாற்ற போகிறேன்? 36ஆக மாற்ற போகிறேன். அதே மாதிரி இந்த 4ஐயும் நான் என்ன செய்ய போகிறேன்? 36ஆக மாற்ற போகிறேன். பாருங்கள், A:B = A:B நான் எப்படி எழுதிக்கிறோம்னா A/B எழுதிக்கிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 5:9 நான் 5/9 எழுதிக்கிறேன். என்னோட டார்கெட் என்ன? இப்போ இந்த 9 வந்து நான் 36ஆக மாற்றணும். 9 36ஆக மாற்ற ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும். 4 கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆயிரும்? 20/36. இதை எப்படி எழுதிக்கலாம்? 20:36. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, B:C இதை எப்படி எழுதிக்கலாம்? P/C அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ பாருங்க, B:C என்ன இருக்கு? 4/7. சரிங்களா? இதில் பிங்கிற பிளேஸ் எது? மேலே இருக்குது இந்த 4. இப்போ என்னுடைய எய்ம் என்னன்னா, இந்த 4ஐ வந்து 36ஆக மாற்றணும். 4ஐ 36ஆக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துடும்? 4 × 9 36, 7 × 9 63. ஸோ ஆன்சர் இஸ் 36:63. இப்போ பாருங்க, A:B 20:36, B:C 36:63. அதாவது A:B:C இப்போ ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா B இருக்கிற வந்து எப்படி இருக்கு? சேமா இருக்கு, 36 இருக்கு. அப்போ B இருக்கிற இடத்துல ஒரு 36 போட்டு, A இருக்கிற இடத்துல என்னது 20 போட்டுருலாம், C இருக்கிற இடத்துல 63 போட்டுருலாம். இதுதான் ஆன்சரு. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணணும்னா எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்க. இன்னொரு இதுக்கு ஷார்ட்கட் வே இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா பாருங்க, இங்கே கொடுத்துட்டு AB எழுதி கொடுங்க. 5/9 C கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஒரு கட்டம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் BCA எழுதிக்கோங்க 4/7. சரிங்களா? இப்போ இப்படிதான் இருக்கு. மொத்தம் ABC, இங்க ABC 3 பிளேஸ். இங்க பக்கத்து ஒரு கட்டம் எம்டியா இருக்கு. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு ஃபில் பண்ணுங்க 9. அதே மாதிரி இங்க ஒரு கட்டம் எம்டியா இருக்கு. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு ஃபில் பண்ணுங்க 4. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். பாருங்க, 5 × 4 20, 9 × 4 36,
9 into 7 63. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சரு. இது வந்து ஷார்ட்கட் வே. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரூஃபை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தான். பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது. இங்கே நம்ம கையில் என்ன இருக்குது பாருங்கள், கிவன் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு x/y, அதாவது x/y is equal to 3/4. சரிங்களா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 4x plus 5y is to 5x minus 2y. இதைத்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, இங்க இருக்கிறது x/y. இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருந்துச்சுன்னா அதுக்கு நான் சப்மிட் பண்ணலாம். இதை பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட வந்து அந்த டிராபேக் என்னன்னா x is equal to 3, y is equal to 4 அப்படின்னு எடுத்துட்டு அதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. அப்படி சால்வ் பண்ணவே கூடாது. ஏன்னா இங்கே x is equal to 3லாம் நம்ம கொடுக்கல, y is equal to 4லாம் கொடுக்கல, x/y கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு இதை கொண்டு வந்து தான் சால்வ் பண்ணணும். அப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும் பாருங்க, 4x plus 5y divided by 5x minus 2y. இப்போ இதை நான் வந்து இந்த ஃபார்மேட் x/y ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்கிறேன், divided by y, ரெண்டு பக்கம் என்ன செய்கிறேன், divided by y போடுறேன். y போட்டால் 4x plus 5y divided by y, 5x minus 2y divided by y. அடுத்து பாருங்க என்ன செய்யணும் பாருங்க, is equal to 4x by y. இதை பிரிச்சு எழுதிக்கிறேன். அடுத்து 5y by y. அப்போ என்ன ஆயிரும், 5y by y. இந்த y யும் கேன்சல் ஆயிரும், 5 மட்டும் வரும். அதே மாதிரி கீழே 5 into x by y minus 2y by y. y யும் கேன்சல் ஆகிட்டு என்ன இருக்கும், 2 மட்டும் இருக்கும். இப்போ இதுக்குரிய ஆன்சர் எழுதணும். பாருங்க, 4x by y ஓட வேல்யூ எவ்வளவு நம்ம கணக்கில் கொடுத்துருக்கோம், 3/4 plus 5 divided by 5x by y ஓட வேல்யூ 3/4 minus 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 plus 5 8 போடுறோம். இங்கே என்ன வருது, இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிடுறேன். 15/4 minus 2 is equal to 8 இதை வந்து என்னது, நான் அந்த ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய சப்ராக்ஷனை செய்கிறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8, 15 minus 8 7, 7/4. இதுக்கு ரெசிப்ரோக்கல் போடுறேன். 8 into 4/7 போடுறேன். சாரி, இதை வந்து எனக்கு கேன்சல் பண்ணக்கூடாது, மல்டிப்ளை தான் பண்ணணும். 8 into 4 32, 32/7. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்றதை பாருங்க. இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கண்டுபிடிச்சி கடைசியில் எங்கே வந்து நிற்கிது, இங்கே வந்து நிற்கிது. ஸோ நமக்கு தேவையான இதோட ரேஷியோ வந்து எவ்வளவு, 32:7. அவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த 4x plus 5y is to 5x minus 2y ஓட ரேஷியோ எவ்வளவு, 32:7. ஸோ ரேஷியோ ப்ராப்ளத்தை வந்து இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா சம்மை கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூவை அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் கொரீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போங்க, நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.